இன்றைய ஆன்மீக தகவல். மனிதனுடைய எண்ண ஓட்டங்களானது ஒரு நிலையிலேயே இருக்காது. ஒரு நேரம் ஒரு விதமாக இருக்கும். அதனால்தான் மனம் ஒரு குரங்கு என்று சொல்லி வைத்தார்கள் பெரியோர். இந்த மனக்குரங்கை அடக்குவதற்கான உபாயங்கள் என்று பார்த்தால், இதற்கு முந்தைய யுகங்களிலே மிகப்பெரிய யாகம், யக்ஞம், யோகம், தவம் போன்றவையெல்லாம் இருந்தது. யோகத்தினாலே மனதை கட்டுப்படுத்தினார்கள். ஆனால் இது கலியுகம். இந்த கலியுகத்திலே நம்மால் யோகங்களையோ மிகப்பெரிய யாகங்களையோ யக்ஞங்களையோ நம்மால் செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கை நிலை அப்படி. அனுதினமும் பொருளை தேடி ஓடுகின்ற ஒரு மோசமான சூழ்நிலையிலே நாம் அனைவருமே இருக்கின்றோம். எல்லோருக்குமே கழுத்தை நெரிக்கின்ற பணி இருக்கின்றது. அலுவலகத்துக்கு காலை 10 மணி செல்ல வேண்டும் என்றால் காலை 7 மணிக்கே இல்லத்திலே இருந்து புறப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய காலகட்டத்திலே அப்படி நிதானமாக அமர்ந்து பக்தி செய்வது என்பது பலருக்கு முடியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. மனதுக்குள்ளே இறைவனுடைய நினைப்பு நிறைய இருக்கும். ஆனால் அமர்ந்து பூஜை செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. இதற்கு என்ன வழி என்றால், அதனால்தான் கண்ண பரமாத்மா கலியுகத்திலே நமக்கெல்லாம் நாம சங்கீர்த்தனம் ஒன்றுதான் இறைவனை அடைவதற்குரிய வழி என்று சொல்லி வைத்திருக்கின்றார். இதற்கு மொழி அத்தியாவசியம் இல்லை. சில சப்தங்கள், சில செய்கைகள் நம்முடைய கண் வழியே செவி வழியே உள்ளே புகுந்து நம்மை ஆட்டுவிக்கும் சக்தி படைத்தவை. இந்த சுபவந்துவராய் என்று ஒரு ராகம் இருக்கின்றது. அதை உருகி ஆலாபனை பண்ணும்போது இதயமானது கனிந்துவிடும். ராகங்களுக்கெல்லாம் மழையை தருவிக்கின்ற அற்புதமான சக்தி உண்டு. இதனை குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா அவர்கள் மிகப்பெரிய வயலின் மேதை, அவர் நிரூபித்து காட்டியிருக்கின்றார். ஒரு முறை மிகப்பெரிய மழை இல்லாத வறட்சியான சூழ்நிலை ஏற்பட்ட போது வடபழனி முருகன் கோவிலிலே அமிர்தவர்ஷினி ராகத்தை வாசிக்க அங்கு மழை கொட்டியது சரித்திர உண்மை. ஆக ராகங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சக்தி உண்டு. அதனால்தான் கர்நாடக சங்கீதம் என்பதை நாம் கேட்க கேட்க நம்முடைய மனமானது பதப்படும் என்று சொன்னார்கள் பெரியோர். அதனால்தான் கருவிலே இருக்கின்ற குழந்தைகளுக்கு கர்நாடக சங்கீதத்தை கேட்க வைக்க வேண்டும். கருவிலே இருக்கின்ற குழந்தை கர்நாடக சங்கீதத்தை கேட்கும்போது அந்த குழந்தையினுடைய மனதானது லகுவாகும். பிறக்கின்ற அந்த குழந்தை நல்ல எண்ணங்களோடு பிறக்கும் என்பதையெல்லாம் நமக்கு சொல்லி வைத்தார்கள். இப்படி கண்களிலே நீர்த்தேக்கம் ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயம் பாடல் என்பது. அது தெலுங்கில் இருக்கலாம், கன்னடத்திலே இருக்கலாம், ஹிந்தியிலே இருக்கலாம், என்ன மொழியிலும் இருக்கலாம். ஆனால் அந்த இசை என்பது நம்முடைய உள்ளத்தை உருக்குகின்ற ஒரு விஷயம். ஒரு ஸ்லோகத்தின் மூலமோ ஒரு கீர்த்தனையாகவோ அது காதிலே பாயும்போது நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை, ஒரு இன்பமான நிலையை அது ஏற்படுத்துகின்றது. இவை எதுவுமே வராத ஒரு சில ஜடங்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜடம்தான் அவுரங்கசீப் என்ற மன்னன். இந்த அவுரங்கசீப் என்ன செய்தான்? அவுரங்கசீப் ஆட்சி செய்தபோது சங்கீதத்திற்கே ஒரு தடையை போட்டு வைத்திருந்தான். யாரும் வாய் திறந்து பாடக்கூடாது என்று மிக கடுமையான உத்தரவிட்டு வைத்திருந்தார். அபங்கங்கள் என்பது ஆழமான கருத்துக்களை அருமையான பாணியிலே அள்ளி தந்து மனதை தொடுபவை. வெங்காயம் உரிக்காமலேயே ஒருவருடைய கண்களிலே தாரை தாரையாக ஆனந்த கண்ணீரை வரவழைப்பவை இந்த அபங்கங்கள். அதிலே இந்த அபங்கங்களை பாடுவதிலே துக்காராம் மகராஜ் அவர்கள் பாடிய அபங்கங்கள் என்றால் அவை மிக அருமையான அபங்கங்கள், மனதை கொள்ளை கொள்ளுகின்ற ஒரு சக்தி வாய்ந்தவை. இப்போது கூட வடநாட்டிலே துக்காராமுடைய அபங்கங்களைத்தான் அதிகமாக பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இவை மிக எளிமையானவை, பாமர மக்களுக்கும் பக்தியை புரிய வைக்கக்கூடியவை. மராத்தியிலே துக்காராம் அபங்கங்கள் ஒரு பொக்கிஷமாக அவர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள். இவை மனதை லகுப்படுத்துபவை, மனதை இறைவனிடத்தின் பால் அழைத்து செல்லக்கூடியவை. இதயத்தையே பிழிந்து மனதை உருக்கி நெஞ்சத்தை பக்தி தேனிலே நனைத்து
அவற்றை இயற்றிய துக்காராமை விட்டலன் முன் வந்து பாடிய போது விட்டலன் எவ்வாறு அவற்றுக்கு அடிமையாகி இருப்பான் என்று யோசிக்கும் போது மனமானது பாண்டுரங்கனுடைய பாதங்களை அப்படியே பற்றி கொள்ள தோன்றுகின்றது. பாண்டுரங்கனுடைய அழகினை, பாண்டுரங்கனுடைய சக்தியை இந்த அபங்கங்கள் விவரிக்கும் போது நமக்கு மனதிலே பெருமாளின் பால், பாண்டுரங்கனின் பால் பக்தி மேலிடுகின்றது. துக்காராம் மகராஜி அவர்கள் பாண்டுரங்கனுடைய மேல் அபரிவிதமான பக்தியை கொண்டு பாடுபவர். நாம சங்கீர்த்தனத்திலே தன்னையே மறந்து விண்வெளியில் பறப்பவர் துக்காராம். அன்றாட வாழ்க்கை என்ற எண்ணமே இல்லாமல் உழன்றவர். ஊரிலே சிலர் அவருக்கு ஒரு பலசரக்கு கடை, அதாவது மளிகை கடை வைத்து தந்தார்கள். அதிலே வருகின்ற வருமானத்திலே அவருடைய குடும்பம் பிழைக்கட்டுமே என்ற நல்ல எண்ணத்தோடு செய்து கொடுத்தார்கள். ஆனால் அவர் வியாபாரமாக செய்தார். எவரையும் பாண்டுரங்கனாகவே பார்த்த அவர் எதை கேட்டாலும் எடுத்து கொடுத்து விடுவார். வேண்டியதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அனுமதித்தார். ஒரு கடை வைத்திருப்பவர் அப்படி செய்யலாமா? செய்தால் நஷ்டம்தானே வரும். ஆனால் அவருக்கு வந்தது. கடையிலே சரக்கு இல்லை. சரி, வியாபாரத்திலே மனதை செலுத்துவோம் என்று பிறர்க்காக அவர் ஈடுபடும் போது தெருவிலே எங்கோ அல்லது அருகில் விட்டலன் ஆலயத்திலே பக்தர்கள் குரலோ கேட்ட அடுத்த கணமே கடையை திறந்து போட்டுவிட்டு தம்புராவோடு ஓடிவிடுவார். பஜனை முடிந்த பிறகுதான் கடை ஞாபகம் வரும். கழுகாக காத்திருக்கும் சமூக விரோதிகள் அவர் இல்லாத போது அவருடைய கடையை கண்காணிக்க ஆள் இல்லாத காரணத்தினாலே அகப்பட்டதை எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள். கடையிலே சாமான்களே இல்லாமல் போய்விடும். இப்படி அவருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. ஜிஜிபாய்க்கு என்ன கை செலவுக்கு, குடும்ப செலவுக்கு பணம் தேரும். சரக்கு வாங்கி விற்றால்தான் வருமானம். பாவம், கணவன் மேல் மிகுந்த பக்தியும் மரியாதையும் கொண்ட பெண்மணியாக ஜீஜாபாய் இருந்த காரணத்தினாலே வறட்சி நிலையிலே எஞ்சியிருந்த கொஞ்ச நெஞ்ச நகைகளையும் கழட்டி அவரிடம் கொடுத்து அதை விற்று வந்த பணத்திலே கடைக்கு சரக்கு வாங்கி கொள்ளுங்கள் என்று அனுப்பினார். நல்ல பிள்ளையாக தலையாட்டி அவருடைய நகைகளை ஜாக்கிரதையாக பைக்குள் போட்டுக்கொண்டு அதனை விற்பதற்கு கிளம்பிவிட்டார் மகராஜ். வழியிலே விட்டல பக்தர்கள் ஒரு இடத்திலே கூட்டமாக பஜனை செய்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த துக்காராமுக்கு தாய்ப்பசுவை கண்ட கன்று போல் துள்ளி ஓடினார். பையிலே இருந்த நகை விற்ற பணம் பூராவும் பக்தர்களுக்கு காணிக்கையாக வாரி வழங்கினார். பரம சந்தோஷம் அவருக்கு. இப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கேட்க விட்டலன் அருளினானே என்று. ஆனால் கடையோ ஜீஜாபாயோ அவள் நகையோ அதை விற்ற பணமோ கடை சரக்கோ எதுவுமே அவருடைய நினைவுக்கு வரவில்லை. இப்படி போய்கொண்டிருந்தால் எப்படி? ஆகவே கடையை மூடிவிட்டாள் ஜீஜாபாய். கணவனை போற்றும் சிறந்த மனைவி அவள். ஆனால் அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. கணவன் இப்படி இருக்கின்றானே என்ற மனக்குழப்பம் அவளுக்கு இருந்தாலும் கணவன் மேல் பக்தியை விட முடியவில்லை. ஆனால் வருமானம் எப்படி? ஒரு நாள் அதிகாலையிலே எழுந்தாள். அண்டை அசல் வீடுகளிலே பாத்திரம் தேய்த்து ஆற்றுக்கு சென்று துணிகளை துவைத்து கொடுத்து வீடு பெருக்கி குழந்தைகளை பராமரித்து சில வீடுகளிலே சமையலும் செய்து அவர்களுக்கு கொடுக்கும் சிறு பணத்திலே அவளுடைய வீட்டிலே அடுப்பு எரிந்தது. ஒரு நாள் 2 நாள் மட்டுமல்ல, இது துக்காராமுக்கு தெரியவே இல்லை. ஒரு நாள் விடியற்காலை விட்டலனை பற்றி ஒரு அபங்கம் எழுத வேண்டும் என்ற ஆசையிலே அவன் எழுந்தபோதுதான் ஜீஜாபாய் எங்கோ கிளம்பிக் கொண்டிருந்ததை பார்த்தவுடன் என்ன விஷயம் என்று கேட்டார். குழந்தைகள் பட்டினி, வீட்டிலே உணவில்லை, யாசகம் செய்ய மனமில்லை. ஏதோ உழைத்து ஒரு சில காசு கொண்டு வந்து நம்முடைய குழந்தைகளும் நாமும் ஜீவனோடு இருக்க இதுதான் எனக்கு தெரிந்த உபாயம் என்று சொல்லி தான் பல வீடுகளிலே வேலைக்காரியாக இருப்பதை சொன்னான். உடனே துக்காராம், நான் கல்குண்டு போல் இருக்கும்போது நீயாவது வேலைக்கு போவதாவது? ஒன்றும் வேண்டாம், பேசாமல் போ. நான் போய் எங்காவது வேலை தேடி சம்பாதித்து கொண்டு வருகின்றேன் என்று புறப்பட்டார் துக்காராம். ஒவ்வொரு வீடாக சென்றார். ஒவ்வொரு வீடாக சென்று, ஐயா எனக்கு ஏதேனும் வேலை கொடுத்து கொஞ்சம் சம்பளம் கொடுங்கள் என்று அவர் கேட்டபோது தேகு என்ற அவர் இருந்த ஊரிலே ஒருவரும் அவருக்கு வேலை கொடுக்கவில்லை. அவர் இருந்த ஊரின் பெயர் தேகு என்பதாகும். அந்த ஊரிலே யாருமே அவருக்கு வேலை கொடுக்கவில்லை. அவரை கண்டபோதே அவர் காலிலே விழுந்து வணங்கி, சுவாமி, தங்களுக்கு வேண்டியதை என்னுடைய வீட்டிலே இருந்து எடுத்து செல்லுங்கள்.
உங்களுக்கு வேலை கொடுத்து உங்களை வேலைக்காரனாக ஆக்க நாங்கள் விரும்பவில்லை என்று அவரை வணங்கினார்கள். அவரை ஒரு நடமாடும் பாண்டுரங்கனாகவே எல்லோரும் பார்த்தார்கள், மதித்தார்கள். அவரோ எவரிடமிருந்தும் எந்த பொருளும் விரும்பாதவர். எனவே வெறுங்கையோடு தான் வீடு திரும்பினார். பசியும் பஞ்சமும் வீட்டிலே எல்லோரையும் வாட்ட என்ன செய்வது என்று யோசித்த துக்காராம், இந்த ஊரிலே வேலை கேட்டால் தானே கிடைக்கவில்லை, வேறு எங்காவது சற்று தூரமாக இருக்கும் தன்னை யாரென்றே தெரியாத வேட்டூரிலே வேலை தேடினால் என்ன என்று அங்கே சென்றார். ஒரு ஊரிலே ஒரு வியாபாரி அவரை கண்டதும் பிடித்து போய் வேலைக்கு ஆள் வைத்து கொள்ள ஒப்புக்கொண்டார். உமக்கு என்ன வேலை தெரியும் என்று கேட்டான். எந்த வேலை கொடுத்தாலும் செய்கின்றேன் என்றார் துக்காராம். என்ன சம்பளம் கேட்கின்றாய் என்றார். நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் சந்தோஷமாக வாங்கிக் கொள்கின்றேன், என்னுடைய குடும்ப வறுமை போக வேண்டும் என்றார். அவனது வயலிலே பரணை கட்டி பறவைகள் மற்றும் ஆடு மாடு வயலிலே நுழைந்து செடிகளிலே தானியங்களை தின்று விளைச்சலை நாசம் செய்யாமல் காக்கும் ஒரு வேலைக்காரன் வேலையை கொடுத்தார். நான் உடனே வீடு திரும்ப வேண்டும், கொஞ்சம் பணம் கொடுத்தால் என் ஊருக்கு சென்று மனைவியிடம் கொடுத்து அவளும் குழந்தைகளும் வாழ்க்கை நடத்த உதவும், பணத்தை கொடுத்துவிட்டு உடனே நான் வேலைக்கு திரும்ப வருகின்றேன். இவ்வளவு அருமையான சாதுவான நேர்மையான வேலையால் கிடைக்க தவம் செய்திருக்க வேண்டும் என்று சந்தோஷமாக அந்த வியாபாரி நிறைய தானியங்களும் கொஞ்சமும் பணமும் கொடுத்து அவற்றை வீட்டிலே ஜீஜாபாயிடம் கொடுத்துவிட்டு வேலைக்கு திரும்பினார் துக்காராம். இவரிடம் வயலை ஒப்படைத்துவிட்டு வெளியூர் சென்ற வியாபாரி 2 மாதம் கழித்து வந்து தன் வயலை பார்த்தான். துக்காராம் பரனிலே வழக்கம் போலவே விட்டலன் மேல் அபங்கங்கள் ஏற்றி ஆடி பாடி கொண்டிருந்தார். வயலிலே நுழைந்த ஆடு மாடு பறவைகள் அனைத்தும் விட்டலனாகவே தோன்றியதால் அவற்றை விரட்டவில்லை. செடிகளோ தானியமோ ஒன்று இல்லை. வயிறு எரிந்தது வியாபாரிக்கு. துக்காராமின் மேல் கடும் கோபம் கொண்டார். என்னையா காவல்காரன் நீ, உன்னால் எனக்கு 2000 ரூபாய் நட்டம், நீ கொடுக்காவிட்டால் உன்னை ராஜாவிடம் இழுத்து சென்று தண்டனை வாங்கி தருவேன் என்றான் ஆத்திரத்தோடு வியாபாரி. ஐயா, என்னிடம் அவ்வளவு பணம் கிடையாது, இருந்தால் வேலைக்கே வந்திருக்க மாட்டேனே. நீங்கள் என்னை அரசனிடம் அழைத்து சென்று தண்டனை வாங்கி தர வேண்டாம், நீங்களே என்ன தண்டனை கொடுத்தாலும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சரணாகதி அடைந்தான். துக்காராமுக்கு தெரியாது அந்த ஊரின் ராஜா சத்ரபதி சிவாஜி என்று. சிவாஜி மகாராஜா துக்காராமின் பக்தர்களின் ஒருவர். விஷயம் ராஜாவிடம் போனால் ராஜாவே ஓடி வந்து துக்காராமினால் வியாபாரிக்கு என்ன நட்டமோ அதற்கு மேலேயே தானே பணம் கொடுத்து விடுவார். ஆனால் இவருக்கு தெரியாது இந்த ஊரின் ராஜா சிவாஜி மகாராஜ் என்பது. ஏனென்றால் அவர் அவுரங்கசீப்பினுடைய ராஜ்யத்திலே இருந்தவர். அவருக்கு ராஜா என்றாலே பயம். உம்மிடமோ பணம் இல்லை, ராஜாவிடம் செல்ல வேண்டாம் என்கின்றேன், என் நட்டத்துக்கு என்ன வழி, உம்மை நம்பி வேலைக்கு வைத்ததால் கொஞ்சம் கூட பொறுப்பின்றி இப்படி நடந்து கொண்டிருக்கின்றீரே என்று ஒரு பக்கம் அந்த வியாபாரியாகப்பட்டவர் இவருக்கு மேல் பரிதாபமும் ஏற்பட்டது. ஆனால் கோபமும் இருந்தது. நட்டப்பட்டவர் அல்லவா, அவருடைய கோபத்திலே நியாயமும் இருந்தது. இப்படி பொறுப்பின்றி நடந்து கொண்டு விட்டீரே என்று கடுமையாக அவரை பேசினார். துக்காராமோ கண்களை மூடி பாண்டுரங்க விட்டலா என்று கண்களிலே நீர் ஆறாக பெருக என்னை காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டார். என்னையா நினைப்பு உனக்கு, நீர் என்ன துக்காராமோ, எதற்கும் பாண்டுரங்கனை கூப்பிட என்று கோபமாக கேட்ட வியாபாரியிடம், முதலாளி என் பெயர் துக்காராம் தான் என்று சொன்னார். அதிர்ந்து போனான் வியாபாரி. ஏனென்றால் துக்காராமாகப்பட்டவர் தன்னுடைய பக்தியினாலே எல்லா இடங்களிலுமே பிரபலமாக இருந்தார். அவரிடம் பண வசதி கிடையாதே ஒழிய அவருக்கு ஊரிலே நல்ல மரியாதை இருந்தது. அதிர்ந்து போனார் வியாபாரி. அவன் ஒரு விட்டல பக்தன், துக்காராம் மீது அளவு கிடந்த பக்தி கொண்டவன். அவர் கால்களிலே விழுந்தார். துக்காராமுடைய கால்களிலே அந்த வியாபாரி விழுந்து, இப்படி எனக்கு ஒரு பாவத்தை சேர்த்து கொடுத்து விட்டீர்களே என்று வணங்கினார். அவருடைய அபங்கங்கள் மிக பிரபலமாக ஆகி எல்லோருடைய இல்லங்களிலேயும் அவர்களும் இவற்றை பாடி பாண்டுரங்கனை தொழுது கொண்டிருந்தார்கள். ஆக துக்காராம் இவர்தான் என்று கேள்விப்பட்டவுடன் வியாபாரி சொன்னான், உங்களை பற்றி நிறைய காது குளிர கேள்விப்பட்டிருக்கின்றேன், பார்த்ததில்லை. உங்களை வேலையாளாக நடத்தி அவமரியாதையாக பேசியதற்கு என்னை மன்னிக்க வேண்டும் என்று நிறைய கரும்புகளை வெட்டி கொடுத்து
வீட்டிற்கு பணம் கொண்டு செல்லுங்கள் என்று கொடுத்தார். துக்காராம் கரும்பு கட்டை வாங்கி சுமந்து கொண்டு தேகுவுக்கு கிளம்பினார். விட்டலன் கோவில் வாசலிலே நிறைய குழந்தைகள் அவரை பார்த்து விட்டனர். அவர் தலையிலே சுமந்து வந்த கரும்பை பார்த்து ஆசையாக நின்றனர். மறுகணமே யோசிக்காமல் அத்தனை கரும்பையும் குழந்தைகளுக்கு விநியோகம் பண்ணி வெறுங்கையோடு வீடு திரும்பினார் துக்காராம். விஷயம் தெரிந்த ஜீஜாபாய் கரும்பை விட்டீர்களா என்று ஆவலுடன் கேட்டபோது, ஜீஜா, வழியிலே நம் ஊர் குழந்தைகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு கரும்பு கேட்டதும் என்னை அறியாமலேயே அனைவரையும் விட்டலனாக நினைத்து எல்லா கரும்பையும் கொடுத்து விட்டேன். இது ஒன்றுதான் மிச்சம் என்று ஒரே ஒரு கரும்பை கொடுத்தார். இருந்த ஒரே கரும்பை ஏமாற்றத்துடன் வாங்கி அதை அவர் மீதே வீசினாள் ஜீஜாபாய். அது அவருடைய முகத்திலே பட்டு அருகே இருந்த விட்டலன் படத்திலே விழுந்தது. சரிபாதியாக உடைந்தது. பார்த்தாயா, நடந்ததெல்லாம் நானும் விட்டலனும் சேர்ந்து செய்தது அல்லவா? தண்டனையையும் சரிபாதையாக இருவரும் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னார் துக்காராம். ஜீஜாபாய் சொன்னாள், பிரபு, என்னுடைய குடும்ப வறுமை என் மதியை மயங்க நான் தவறு செய்துவிட்டேன், மன்னியுங்கள் விட்டலா என்று விட்டலனுடைய பாதங்களிலே சரணாகதி அடைந்தார். கதறினாள். உடைந்த கரும்பின் ஒரு பாதி விட்டலன் படத்திலே இன்னும் கிடந்தது. கரும்பின் உடைந்த ஒரு பாதி விட்டலன் முகத்திலே சாருடன் இருக்க ஒரு எறும்பு கரும்பு சாறை ருசித்து விட்டலன் வாயிலே கொஞ்சம் விட்டது. அவனோ சிரித்து கொண்டே இதெல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான். குழந்தைகள் விளையாட்டை பெற்றோர் ரசிப்பதில்லையா? அதுபோல. ஆக தன்னுடைய பக்தனான அந்த துக்காராமுக்கு எத்தனையோ சோதனைகளுக்கு பிறகு விட்டலன் மிகப்பெரிய நன்மையை வழங்கினான் என்பதுதான் விட்டலனுடைய வரலாறு. ஆகவே இந்த ஹரிநாம பக்தி என்பது மிக சோதனையான ஒன்றுதான் என்றாலும் அந்த சோதனையை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டலன் மேல், இறைவனின் மேல் அதிகமாக பக்தியை வைக்க வைக்க அது நமக்கு மிகப்பெரிய இடத்தை வாழ்க்கையிலே தரும் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. ஆகவே விட்டலன் போல, அந்த துக்காராம் மகராஜ் போல ஆழமான பக்தியை இறைவன் மேல் வைப்போம். எல்லா வளமும் பெற்று நலமாக வாழ்வோம். பாண்டுரங்க விட்டலா, பண்டரிநாதா விட்டலா. நன்றி, வணக்கம்.